நம்பிட்டாங்க. உடனே கோயிலுக்கு போகாமல் மழை நேரத்தில் வீட்டிலேயே வச்சு அவர் முடியை எடுத்து அந்த முடியை பத்திரமா வச்சு நீங்கள் இன்னொரு நாள் போகிறப்போ கோயிலில் காணிக்க செலுத்திடுங்க அப்படின்ட்டு ஒரு பித்தளை குடத்துக்குள்ளே தலைவருடைய முடியை வச்சு மூடி வச்சுருக்காங்க. அன்னைக்குன்னு திருடன் வந்திருக்கான் தலைவர் வீட்டுக்கு. வந்து என்னென்னத்தையோ திருடணும்னு ஐடியா பண்ணி பார்த்துருக்கான். பித்தளை குடம். அவன் பார்த்தோன்னா ஆஹா பெரிய புதையெல்லாம் இதில் வச்சுருப்பாங்கடா, நாணயம்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு ராத்திரி ஒரு இடத்துல போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். என்ன இருந்திருக்கான்? அண்ணன் சுத்த தமிழில் சொல்லிட்டார், எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு திருட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முடிவில் அவர்கள் கையில் கிடைப்பது வெறும் முடி மட்டும்தான். ஏன்னா அதை சொன்னால் அதை ட்ரெண்டாக்கி விட்டுறாங்க. காரணம் என்னன்னா, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தார். அவரை போய் கைது செய்து ஓலக்கூர் காவல் நிலையத்திலே மதிய உணவு அருந்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நாள் முழுவதும் அவர் தான் ட்ரெண்டிங்கில் தலைப்பு செய்தி. என்னடா நம்ம என்னமோ ஒன்று நினச்சான், வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் தஞ்சாவூருக்கு கூட போகாமல் மீண்டும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் தான் ஒரு திராவிட தலைவன் என்பதை நிரூபித்து காட்டிய என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் விழா. இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, சட்டமன்றத்தை பற்றி எங்கள் அண்ணன் பாரதி அண்ணன் சொன்னாங்க. சட்டமன்றமாயா நடக்குது, 13 ஜோக்கராக இருந்தால் எப்படின்னே ரம்மி விளையாடுறது. எங்கள் உதயநிதி தான் சொன்னார், 13 ஜோக்கராக இருந்தால் எப்படிடா ஜெயிக்கிறது. அதை விட நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கச்சேரினா பாடகர் இருக்கணும், மிருதங்கம் இருக்கணும், கஞ்சிரா இருக்கணும், கொன்னக்கோள் ஜதி சொல்கிறவன் இருக்கணும், வயலின் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் கச்சேரி. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. தங்கு நாக்கு திந்து மிருதங்கம் தீன் தகிட்ட சொன்னுதா தாந்த சொன்னுதா அப்படின்னு கொன்னக்கோள் ஜதி. கடம் அடிப்பான். வயலின் தான் 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 இப்படி நடந்தால் தான் கச்சேரி. எல்லா பேருமே ஜால்ரா வச்சுக்கிட்டு கலியுக சைஞ்சக் சைஞ்சக் சைஞ்சக்னு அடித்தா கச்சேரியில் கல்லை கொண்டு எறிவானா எரிய மாட்டாங்க. அம்புட்டும் ஜால்ரா வாங்குறாங்க பாருங்க. பல்பு டெய்லி முதலமைச்சரே 5000 வாட்ஸ் பல்பு வாங்கினார் முதல் கூட்டத்தில். பட்டி வேஷ்டி மாப்பிள்ளை மாதிரி அழகாக இருந்தார் அன்னைக்கு. என்னைக்குமே முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாத நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு நாள் சிரித்தார். அந்த சிரிக்க வச்சது கூட எங்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். அவங்க என்னென்னமோ பேசி தலைவரை சிரிக்க வைக்கலாம்னு நினச்சாங்க. ஒவ்வொரு மந்திரி எந்திரிச்சு ஆகாகா வாகாகா வானமே வையமே பூமியை தரைய அப்படின்னாங்க. நான் மாப்பிள்ளை என்னென்னமோ பிட்ட போடுறோம், ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது. அன்னைக்கு வாங்கினார் பாருங்க ஒரு பல்பு. வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு தரவில்லை, விவசாயிகளுடைய கடன் முழுமையாக அடைக்கப்படவில்லை, காவிரி தண்ணீர் இன்னும் திறக்கப்படவில்லை, எனவே டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கம்பீரமாக முழங்குறார். நம்ம மாண்புமிகு முதல்வர் எந்திரிச்சாங்க. மாண்புமிகு சி ஜோசப் விஜய் பட்டு வேஷ்டியோட வறட்சி நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் பேப்பர் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உடனே அவங்க நல்ல உள்ள எந்திரிச்சு தளபதி கச்சேரி அப்படின்னு 6 நாள் ஆடி இருப்பாங்க. இவ்வளவு ஆரவாரம். தலைவர் பவர்ஃபுல்லான பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாராம் முதலமைச்சர். எந்திரிச்சாரியா கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன். வறட்சி நிவாரணம் என்று வருடா வருடம் கொடுக்கக்கூடிய தொகுப்பை பற்றி நாங்கள் பேசவில்லை.
விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்தை தான் நாங்கள் கேட்டோம். தொகுப்பு நிதிக்கும் நிவாரணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பேப்பர் படிச்சா தெரியாது. விவசாயிகளை நேரடியாக சந்திக்கணும்னு சொன்ன உடனே வாங்கினாரியா 5000 வாட்ஸ் பல்பு டமக்குன்னு அப்போ உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கல. இன்னும் அவருக்கு பல கண்ட ஆட்கள்லாம் எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பல்பு வாங்கினா தெரியுமா? நம்ம வேளாண்மை துறை அமைச்சர், அவர் பேரு வேற மறந்து வினோத், மாண்புமிகு வினோத் அவர்கள் வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் இந்த சம்பவத்தை எழுதியிருக்காரியா என் தலைவன் டாக்டர் கலைஞரை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல 1000 முதலமைச்சர்கள் நமக்கு கிடப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வேற எந்த இயக்கத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொன்னார் பாரு. இந்த துணிச்சல் வேற எந்த தலைவனுக்கு வராதியா? கரூரில் 41 பேர் இறந்த பொழுது இந்த என்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனார்கள், இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் ஓடி ஒளிந்த தலைவர்களுக்கு மத்தியில் என் கழகத்தின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன எதையும் தாங்கும் இதயமான இரும்பு மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடப்பாங்களா? எல்லாமே டுபாக்குறாயா. ஜனநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பாட்டுக்கு போட்டோவில் இருக்கவரை தலை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து சவுக்கை வாங்கி நீயா சொந்தமாக கடையில் போய் ஒரு சவுக்கு வாங்க, எதுக்கு அவர் கையில் இருக்க சவுக்கை பிடுங்குற? எம்ஜிஆர் அன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளையில அந்த பாட்டு எப்படின்னு தெரியுமில்ல, பெஞ்சமின் எனக்கு தெரியாத பாட்டா என்னண்ணே? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அதை எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தான் எழுதியிருந்தது. அன்னைக்கு காங்கிரஸுக்கு இன்னொரு பேரு காக்கான்னு பேரு. அதனால காக்கைனா அவங்கள குறிச்சிருவாங்கன்ட்டு சென்சார்ல எடுத்துட்டு என்ன வார்த்தை போட்டாங்க தெரியுமா? எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீ எல்லாமே ஓசி தானா? சவுக்கு எம்ஜிஆர்ட்ட வாங்கின ஓசி. கொடியில் பார்த்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. இது எதுன்னா முத்தூட் ஃபைனான்ஸோட, முத்தூட் ஃபைனான்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதிலே 2 யானைக்குட்டி தான். அந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி சங்க கொடியா. அவங்க இப்போ கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஜாதி சங்கத்துக்கு இந்த கொடியை போட்டான், இதுங்க எடுத்துட்டாங்க 3 கலரை போட்டு. அவர் பேசுகிற ஒரு வார்த்தை கூட எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இருந்து எடுத்தது. நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரும்பு திரையில் எழுதின பாட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், நிலைமை என்னவென்று தெரியுமா? பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. அதுவும் டுபாக்கூர். எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ கூட்டத்தில் மக்கள் பேசியதற்கு பதில் சொன்னதற்காக பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று கைது செய்தீர்களே. ஜனநாயகன் படத்தில் வில்லனை திட்டுவதற்கு ஒரு வார்த்தையை இன்னைக்கு முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்காரு. அதை விட பெண்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை உண்டான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன்,